hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோட்டக்கல் பிராண்டோட குண்டலகாந்தி தைலம் பத்தின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்த ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிவ்யூ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நார்மலான ஒரு பாட்டில் தான் வருது. அதனால சீல்டான ஒரு கேப்போட வருது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 255 ரூபீஸ்க்கு நமக்கு வருது. இதோட செல்ஃப் லைஃப்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ml பாட்டில் நமக்கு வந்து இந்த ஆயில் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, டேண்ட்ரஃபால் அதிக ஹேர் ஃபால் ஆகுது, எனக்கு கிரே ஹேர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டென்சிட்டி அதாவது முடி நல்லா அடர்த்தியாக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொட்டி இருக்கு முடி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆயில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இது குண்டலகாந்தி தைலம் என்னும்போது நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து கேர தைலம் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கோகோனட் ஆயில் பேஸ் பண்ணி செய்கிறது. இது வந்து நமக்கு தைலம் சொன்னாலே நம்மளுக்கு வந்து நல்லெண்ணெய் பேஸ் பண்ணி செய்கிறது தான். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இந்த ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கொதிக்க மட்டும் வச்சிடாதீங்க. லைட்டாக வெதப்பாக லைட்டாக சூடுபடுத்தி அதை வந்து உங்கள் கைகளால் எடுத்து நல்லா வந்து உங்கள் ஹேரில் வந்து நல்லா உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிங்கர் அதாவது உங்களோட நகம் படாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர் டிப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 1 or 2 hours இருக்கட்டும். உங்களுக்கு சளி பிடிக்கும், இல்லைனா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் விட்டாலே போதுமானது. இந்த ஆயில் வந்து ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஸ்மெல் தான் கிடைக்கும். ஒரு மாதிரி ஹார்டாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது. இது நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 இயர்க்கு முன்னாடி இது என்னோட 3rd பாட்டில் 1 இயர்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours விட்டுட்டு தென் வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக சிகக்காய் போடுங்க, ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக்ன்றதுனால உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டே இல்லாமல் போய்டும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில் தண்ணி வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா வெதப்பான சுடு தண்ணியில் நீங்கள் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சுடு தண்ணியை தூக்கி இந்த ஆயில் வச்சுட்டு நீங்கள் வந்து குளிக்க வேண்டாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை வீக்லி 2 ஆவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல டேண்ட்ரஃப்லாம் க்யூர் ஆகுது நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் கிரே ஹேருமே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக்குன்றதுனால நம்மளுக்கு வந்து உடனேலாம் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியாது. இதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நாள் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும். இது வந்து நம்ம யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 1 week போட்டேன், 2 week போட்டேன், எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லைன்னு ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக ஒரு 3 months யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும். அடுத்தது இந்த ஆயில் வந்து எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நியர்பை உங்களுக்கு எங்கே இருக்குதோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.